நான் சொல்லவா இந்த கேஸ்ல நீங்க எந்த அளவுக்கு சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னு? சரிங்க மேம், சொல்லுங்க. நான் சொல்ல போறத நல்லா கவனமா கேட்கணும். ஆனா கொஞ்சமும் பதட்டப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, சரியா? சரி. ஏன்னா இப்ப இருக்கிற உங்களோட ஹெல்த் கண்டிஷன் அப்படி இருந்தாலும் இதை சொல்லியே தான் ஆகணும். பின்ன நாளைக்கு கோர்ட்ல போய் இதெல்லாம் கேட்டு நீங்க மயங்கி விழுந்துடக்கூடாது. அதுக்காக தான் இப்பவே சொல்றேன். அப்படி என்ன மேம் சொல்ல போறீங்க? நான் இந்த தப்பு பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு நான் அதிர்ச்சியாக போறேன்? நான் சொல்றத முழுசா கேளுங்க, அதுக்கப்புறம் உங்களோட ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். சரிங்க மேம், சொல்லுங்க. வாங்க தாத்தா. தாத்தா, ரெண்டு பேரும் ஏதோ சுவாரஸ்யமா பேசிட்டு இருந்தீங்க போல, நான் குறுக்க வந்துட்டேனோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா, வாங்க. உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கு, வாங்க. பாட்டி என்ன பண்றா? லட்சுமி, லட்சுமி. வாங்க, வந்துட்டீங்களா? வந்தாச்சு. இந்த பூவை ரெண்டு பிள்ளைங்களுக்கும் வச்சு விடு. இந்த பூவை நீ தலையில வச்சுக்கோ. இவளுக்கு தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் இந்த வயசுலயும் காதல் தான் போல. பாட்டிக்கு ஒரே வெக்கம் தான். நின்னுக்குடுச்சா? தாத்தா, அது என்ன பாட்டிக்கு மட்டும் ஸ்பெஷல் பூ? ஸ்பெஷல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா தாயி, கோயில இருந்து எடுத்துட்டு வந்தேன். இந்த பூ ரெண்டும் நிறைய இருந்தது, அதனால வயசு பிள்ளைங்க உங்களுக்கு கொடுத்துட்டேன். இது கொஞ்சமா இருந்ததா, அதான் இவளுக்கு கொடுத்துட்டேன். சரி சரி, நம்பிட்டோம். அப்புறம் வக்கீலம்மாவுக்கு வீடெல்லாம் வசதியா இருக்கா? வசதியான வீட்டு பிள்ளை நீங்க, உங்களுக்கு இந்த வீடெல்லாம் வசதிப்படுமோ என்னமோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா, அதெல்லாம் வீடு நல்லா இருக்கு. உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கும், எங்க வீடு அப்படி கிடையாது. நீங்க வேற தாத்தா, நான் ஒன்றும் அப்படி வசதியான வீட்டு பிள்ளைலாம் கிடையாது. நான் பிறந்த வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரே ஒரு ரூம் தான் அந்த வீட்டில் மொத்தத்துக்கே. அதுல தான் ஒரு ஓரமா தட்டி வச்சு மறிச்சு அடுப்படி. அப்படியா? ஆமா, கல்யாணம் முடிச்ச வீடு தான் வசதியான வீடு. நல்ல படிச்ச பொண்ணா இருக்கீங்கல்ல, அதே வசதியான வீட்டுல கட்டி கொடுத்துருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் படிக்கவே செஞ்சேன். அப்போ உங்க வீட்டுக்காரரு ரொம்ப நல்லவரா இருப்பார் போல, கட்டிக்கிட்ட பொண்டாட்டிய படிக்க வைக்கணும்னு நினைச்சிருக்காரு பாத்தீங்களா? என் வீட்டுக்காரரு ரொம்ப ரொம்ப நல்லவர் தான், குழந்தை மாதிரி. ஆனா என்னை படிக்க வச்சது எங்க மாமா. அப்படியா? தாய் மாமனா இருக்கும். தாய் மாமனுக்கு நிகர் இந்த உலகத்துல வேற யாரும் இருக்காங்களா என்ன? தாய் மாமாலாம் இல்ல, தாய்க்கும் மேலான மாமா. என்னம்மா சொல்றீங்க? என் வீட்டுக்காரரோட அண்ணன், அவர் தான் என்னை படிக்க வச்சாரு. அப்படியா? ஆமா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்க அப்பாவும் நானும் மட்டும்தான். ஒரு டிகிரி முடிச்சுட்டு லைப்ரரியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ லவ் மேரேஜ் எனக்கு. பாருடா. ஆமா, என் வீட்டுக்காரரோட அண்ணன் தான் எல்லா சப்போர்ட்டும். சரி சரி, அப்ப சரி. இவ்வளவு தூரம் தனியா வந்திருக்கீங்களே, பயம் இல்லையா கொஞ்சமும்? அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை. முன்னாடி எதுக்கெடுத்தாலும் பயந்துகிட்டு இருந்தவ தான் நானும். இப்ப எதுக்கும் பயப்படுறது இல்லை. இந்த உலகத்துல எப்படி வாழணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும் பழகணுங்கிறது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது எங்க மாமா தான். பரவாயில்ல பரவாயில்ல. ஆமா, நான் வரும்போது என்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்களே மலர் பிள்ளைகிட்ட, என்ன விஷயமா? அதான் இந்த கேஸ்ல அவங்க எப்படி சம்மந்தப்பட்டிருக்காங்கிறத பத்தி அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு எதுவும் தெரியல. சரிம்மா, சரி சொல்லுங்க. மலர்வழி மேம், சொல்லுங்க மேம். அந்த காணாம போன 20 குழந்தைங்க இருக்காங்கல்ல? ஆமா. அவங்களையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இல்ல, அது யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கு என்ன சார் கூட்டிட்டு வந்தப்போ என்கிட்ட சொன்னாரு, அந்த குழந்தைங்க காணாம போன அன்னைக்கு அவங்க கூட நான் இருந்திருக்கேன்னு சொல்றாரு. அது என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி, அது உண்மையாவே இருக்கட்டுமே. அந்த பிள்ளை காணாம போன இடத்துல நான் இருந்திருக்கேங்கிறது உண்மையாவே இருக்கட்டும். ஆனா நான் மட்டுமா அந்த இடத்துல இருந்திருக்கேன்? அந்த ஸ்கூல்ல இருக்கிற எத்தனையோ பேரும் தான் அங்க இருந்திருக்காங்க. அப்போ அந்த பிள்ளை காணாம போனதுக்கு என்ன எப்படி பொறுப்பு சொல்ல முடியும்? பிகாஸ் அது நீங்க வேலை பார்க்குற ஸ்கூல் இல்ல. புதுசா அந்த ஸ்கூலுக்கு நீங்க அன்னைக்கு போயிருக்கீங்க, அப்படித்தானே? ஆமா, ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக போனேன். அதே மாதிரி நான் நிறைய ஸ்கூலுக்கு போயிருக்கனே. நீங்க எந்த ஸ்கூலுக்கெல்லாம் இது வரைக்கும் போயிருக்கீங்களோ அந்த ஸ்கூல்ல எல்லாம் தான் பிள்ளைங்க காணாம போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கரெக்டா நீங்க போன அன்னைக்கு தான் அந்த பிள்ளைங்க காணாம போயிருக்காங்க. என்ன மேம் சொல்றீங்க? அப்படித்தான் சிபிஐ தரப்புல சொல்றாங்க. இப்போ ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல ஒரு பொருள் காணாம போச்சு. அப்போ அந்த வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தவங்க எடுத்திருப்பாங்கன்னு நம்ம நினைக்கலாம். இல்லாட்டி வீட்டுக்கு புதுசா யார் வந்தாங்கன்னு யோசிப்பாங்களா இல்லையா? ஆமா. இப்போ அந்த வீட்டுக்கு புதுசா போயிருக்கிறது நீங்க மட்டும் தான் வச்சுக்கோங்க. அப்போ அந்த பொருள் காணாம போனதுக்கு யார சந்தேகப்படுவாங்க? என்னத்தான் சந்தேகப்படுவாங்க? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அதே மாதிரி நிறைய வீடு இருக்கு. வரிசையா ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் ஒவ்வொரு பொருள் காணாம போகுது. ஆனா கரெக்டா அந்த பொருள் காணாம போன அன்னைக்கு நீங்க அந்த வீட்டுக்கு போயிருக்கீங்க. அப்போ அவங்களோட சந்தேகம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுமா இல்லையா? ஆமா. அதுதான் இப்போ உங்க கதையிலேயே நடந்திருக்கு.
ஆனா நான் ஒண்ணுமே பண்ணலையே மேம். போவேன், ட்ரைனிங் கொடுப்பேன், வந்துருவேன், அவ்வளவுதான். மத்தபடி நான் பிள்ளைங்களை கடத்துறதெல்லாம் ஐயோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது அதெல்லாம். இப்ப நீங்க தான் அந்த தப்பை பண்ணீங்கன்னு யாரும் சொல்லல. நீங்க பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்கு சந்தேகப்படுறதுக்கு எங்களுக்கு ஆதாரம் இருக்குன்னு தான் சொல்றாங்க அவங்க. இப்ப எனக்கு ஒரு விஷயம் தெளிவாகணும். இப்ப அந்த காணாம போன குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்க ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க. அது நீங்க விரும்பி கொடுத்ததா இல்ல உங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து உங்களை அனுப்பி வச்சாங்களா? எங்க ஸ்கூல்ல இருந்து தான் போக சொல்லுவாங்க மேம். நானா எப்படி எல்லா ஸ்கூலுக்கும் போக முடியும்? நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும் மேம். என்ன நடந்ததுங்கிறத கொஞ்சம் உங்க மைண்ட் ரீகால் பண்ணி பாருங்க. கோர்ட்ல எதிர்த்தரப்பு வக்கீல் உங்களை எப்படி வேணாலும் கிராஸ் கொஸ்டின் பண்ணுவாரு. அப்போ நீங்க சொல்ல போற ஆன்சர்ல ரொம்ப ஸ்டெடியா இருக்கணும். முன்னுக்கு பின்னாடி மாத்தி மாத்தி முரணாலாம் சொல்லக்கூடாது. இல்ல நான் எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சதை தான் சொல்ல போறேன். அதை எதுக்கு நான் மாத்தி சொல்லணும்? நீங்க அப்படித்தான் சொல்லுவீங்கன்னு நான் சொல்லல மேம். அப்படி சொல்லிடாதீங்கன்னு தான் சொல்றேன். எனக்கு சார் சொல்ற வரைக்கும் நான் ட்ரைனிங் கொடுத்த பிள்ளைங்க தான் காணாம போயிருக்காங்கங்கிற விஷயமே தெரியாது மேம். யாரோ 21 பிள்ளைங்கன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கும் எனக்கும் இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு எனக்கே தெரியாது. அதான் உங்களுக்கே தெரியாம இந்த வேலையில உங்களை ஈடுபடுத்தி இருக்காங்க. அப்படி யாரு மேம் என்னை இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க? யாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரியலையே. எனக்கு அந்த அளவுக்கு எதிரிங்க யாருமே கிடையாது. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கிற பிள்ளை. சரி. இப்போ சமீப காலமா உங்களுக்கு அடிக்கடி தலைவலி வந்துகிட்டே இருக்கே, அதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதுதானே என்னன்னு எனக்கும் தெரியல. திடீர்னு வருது மேம். ஆனா அதுவாவே சரியா போயிருது. இது கொஞ்ச நாளாவே அதிகமா தான் ஆயிக்கிட்டு இருக்கு. அப்புறமும் நைட்டு நான் தூங்கும் போது என்னை யாரோ போட்டு அமுக்குற மாதிரியே இருக்கும். முழிச்சு பார்த்தா ஒன்னும் இருக்காது, யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா முழிச்சு பாக்குறதுக்குள்ள நான் படுற இம்சை இருக்கே, என்னால கண்ணை திறக்கவே முடியாது. கஷ்டப்பட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் கண்ணை திறப்பேன். ஆனா யாருமே இருக்க மாட்டாங்க. சரி. உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? எங்க சித்தி, எங்க சித்தப்பா, நான். சித்தின்னா எங்க அம்மாவோட தங்கச்சி. அவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்குவாங்க? அந்த பொம்பளை அந்த பிள்ளைய சின்ன பிள்ளையில இருந்து படாத பாடுபடுத்தும். இல்ல அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வக்கீல் கிட்ட எந்த உண்மையையும் மறைக்க கூடாது மேம். தாய், உண்மை எல்லாத்தையும் சொல்லுடா. இல்ல தாத்தா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லல. வக்கீலம்மா, அப்படியெல்லாம் கிடையாது. இந்த பிள்ளை ரொம்ப கொடுமையை அனுபவிச்சிருக்கு. இல்ல வீட்டு வேலை பாக்குறதெல்லாம் கொடுமைன்னு சொல்லக்கூடாது. இல்ல வக்கீலம்மா, நான் சொல்றத கேளுங்க. பொதுவா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நிழலோட அருமை வெயில்ல தான் தெரியும்னு. ஆனா அதையே கொஞ்சம் மாத்தியும் சொல்லலாம், வெயிலோட கொடுமை நிழல்ல தான் தெரியும்னு. இந்த பிள்ளைக்கும் அதே மாதிரிதான். இந்த பிள்ளை இது வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கிற கொடுமை நிழலா ஒரு இடத்துக்கு போனாதான் தெரியும். பொதுவா ஒரு வீட்டுல பொம்பளை பிள்ளைன்னா வீட்டு வேலை பாக்குறதுங்கிறது எல்லா இடத்துலயும் நடக்கிறதுதான். ஆனா இந்த பிள்ளை காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் அம்புட்டு வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு பார்க்கணும். ஆனா நேரத்துக்கு சாப்பாடு கொடுப்பாங்களான்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஒரு வாய் சாட்டையான்னு கேட்கறதுக்கு ஆள் இருக்காது இந்த பிள்ளைக்கு. இப்ப இந்த பிள்ளை எனக்கு எப்படி பழக்கம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரே ஏரியா, நானும் கோயில் பூசாரி, இந்த பிள்ளை கோயிலுக்கு வரும், அதனால மட்டும் பழக்கம்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியாதுல்ல தாத்தா. இந்த பிள்ளை இருக்கிற வீடு வசதியான வீடு. அவங்க சித்தப்பையன் பெரிய கோடீஸ்வரன். ஆனா இந்த பிள்ளை வீட்டுல அம்புட்டு வேலையும் பார்த்துட்டு ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே காலையில கோயிலுக்கு வந்துருவா. எதுக்கு தெரியுமா? எதுக்கு தாத்தா? கோயில்ல கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுறதுக்கு தான் வருவா. இந்த பிள்ளைக்கு சித்திக்காரி இந்த பிள்ளைகிட்ட அம்புட்டு வேலையை வாங்கிட்டு ஒரு வாய் சோறு கூட ஒழுங்கா போட மாட்டா. இத்தனைக்கும் இந்த பிள்ளையோட அம்மா செத்து போகும்போது நிறைய நகை காசு எல்லாம் வச்சுட்டு தான் போனாங்க. காலையில இந்த பிள்ளை கோயிலுக்கு வருங்கிறதுக்காகவே நான் பிரசாதம் தனியா எடுத்து வைப்பேன் இந்த பிள்ளைக்குன்னு. மத்தியானம் பள்ளிக்கூடத்துல சாப்பிட்டுக்கிடும். சாயங்காலம் வீட்டுல போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் கோயிலுக்கு வரும். அப்பவும் நான் கோயில்ல பலகாரம் ஏதாவது இருந்தா எடுத்து வச்சிருவேன். இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இந்த பிள்ளை வயசுக்கு வந்ததும் எல்லாம் மாறி போச்சு. சாப்பாடு நேரத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த பிள்ளைய எப்படி படிக்க வச்சாங்கன்னதே ஒரு ஆச்சரியம். என்னதே இந்த பிள்ளையோட அம்மா காசு பணம் எல்லாம் வச்சுட்டு போயிருந்தாலும் சோறு போடுறதுக்கே மனசு வராதவங்க எப்படி காலேஜ் வரைக்கும் அனுப்பி படிக்க வச்சாங்கிறதே எனக்கு இன்னும் புரியல. ஆனா இப்ப புரிஞ்சிருச்சு. இந்த பிள்ளைய எதுக்கு காலேஜுக்கு அனுப்பி படிக்க வச்சிருக்காங்க, அதுவும் முக்கியமா டீச்சருக்கு எதுக்கு படிக்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. புரியுது தாத்தா. நாசக்கார பயலுக இந்த வேலை பாக்குறதுக்காகவே இந்த பிள்ளைய டீச்சர் ஆக்கியே விட்டுருக்காங்க போல. இல்ல தாத்தா, நான் தான் டீச்சருக்கு படிக்க ஆசைப்பட்டேன். நீ தமிழ் டீச்சர் ஆகணும்னு வேணா ஆசைப்பட்டிருப்ப. ஆனா டீச்சர் ஆகணுங்கிறது நீ எடுத்த முடிவா இல்ல உங்க சித்தப்பா எடுத்த முடிவா? நான் டிகிரி முடிச்சதும் சித்தப்பா சொன்னாங்க, பொம்பளை பிள்ளைகளுக்கு டீச்சர் வேலை தான் நல்ல வேலை, பாதுகாப்பான வேலை. ஒரு கல்யாணம்னு முடிஞ்சாலும் பிரசவம்னு வந்தாலும் சம்பளத்தோட லீவு கிடைக்கும். பின்னாடி அந்த பொம்பளை பிள்ளை எதுக்கும் கஷ்டப்பட வேண்டி வராது. அதனால நீ டீச்சருக்கு படின்னு சொன்னாங்க.
அதான் பிஎட் சேர்ந்தேன். ஆனால் எனக்குமே டீச்சருக்கு படிக்கணும்னு தான் ஆசை. நான் சொன்னா சித்தப்பா ஒத்துக்க மாட்டாருன்னு நினச்சி சொல்லாமல் இருந்தேன். ஆனால் சித்தப்பாவே டீச்சருக்கு படிக்க சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கேட்டுக்கிறீங்களா வைக்கலாமா? தாத்தா, இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? எங்கள் சித்தப்பாவை எதுக்கு இப்போ இழுக்கிறீங்க? எங்கள் சித்தி தான் என்னை அப்பப்போ கொஞ்சம் திட்டுவாங்க. சித்தப்பா எப்போவுமே திட்டுனது கிடையாது. சரிங்க மேம், இப்போ உங்களுக்கு கல்யாணம் நடக்க இருந்ததில்ல? ஆமாம். அந்த மாப்பிள்ளைய உங்களுக்கு பார்த்து கொடுத்தது யாரு? அவர் அந்த சார் என் கூட வேலை பார்க்குறவர். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 1 வருஷமா கேட்டுக்கிட்டு இருந்தாரு. நான் வீட்டில் பேசுங்கன்னு சொன்னேன். அப்படி வந்த வரன் தான். அவர் பேர் சுதாகர் இல்லையா? ஆமாம். அவர் வந்து உங்கள் வீட்டில் பேசினதும் உங்கள் வீட்டில் சம்மதிச்சிட்டாங்க. ஆமாம், சித்தப்பாவுக்கு எப்போவுமே இந்த டீச்சர் வேலை மேலே ஒரு தனி மரியாதை போல. இப்போ என்னையும் டீச்சருக்கு தானே படிக்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி எனக்கு வர்ற மாப்பிள்ளையும் டீச்சர் மாப்பிள்ளையாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சிருக்காங்க போல. சரி, அந்த சுதாகர் எந்த ஊர்? அவர் இங்கே திருச்சிக்கு பக்கத்தில் மணப்பாறைன்னு ஒரு ஊர். உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுமா? நீங்கள் போயிருக்கீங்களா இல்லை விசாரிச்சிருக்கீங்களா அதை பற்றி? இல்லை, நான் போனதில்லை. எங்கள் சித்தப்பா ஆள் அனுப்பி விசாரிச்சாங்க. சரி, இப்போ இந்த 21 குழந்தைங்க காணாமல் போனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன மேம் நினைக்கிறது? பாவம், எங்கே இருக்காங்களோ என்ன செய்கிறாங்களோ, யார் கடத்திட்டு போனாங்கன்னு தெரியல. அவங்கள கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு இப்படி தேவையில்லாமல் என்னையை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா குற்றவாளி தப்பிச்சு போகிறதுக்கு தானே மேம் வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிரும். அந்த 21 குழந்தைங்கள கடத்தின குற்றவாளிங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா மேடம்? அப்படின்னா அந்த குழந்தைங்க அவங்களையும் காப்பாத்தியாச்சு. அப்படியா மேம்? யாருக்கும் எதுவும் ஆகலைல? இல்லை, யாருக்கும் எதுவும் ஆகலை. பிள்ளைங்க நல்லா இருக்காங்கல்ல மேம்? சரி. ஆமாம், குற்றவாளிகளை எப்படி பிடிச்சாங்க? யார் பிடிச்சாங்க? கேஸ் சிபிஐ கைக்கு போனதுக்கப்புறம் பிடிக்காம இருப்பாங்களா என்ன? அப்படியா? சரி. ஆமாம் மேம், யார் அந்த பிள்ளைங்களெல்லாம் கடத்தினது? அது யாருன்னு நான் சொன்னா நீங்கள் நம்புவீங்களா? இல்லை இதில் நான் நம்புறதுக்கும் நம்பாமல் போகிறதுக்கும் என்ன மேம் இருக்கு? என்ன குற்றவாளிங்க உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. என்ன மேம்? எனக்கா? ஏன் பாட்டி என்னை பிடிச்சுக்கிறீங்க? நான் நல்லா தானே இருக்கேன். இல்லைம்மா ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தேன். மேம் நீங்கள் சொல்லுங்கள் மேம், எனக்கு நெருக்கமானவங்கன்னா யாரு? என் கூட வேலை பார்க்குற யாருமா? ஏன்னா அந்த சிபிஐ ஆஃபீஸர் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற யாரோ தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னு கூப்பிட்டு எல்லாரையும் விசாரிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்படின்னா அவர் சொன்னது சரிதானா? ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க தானா? அதுவும் தானா மேம்? ஓப்பனாக சொல்லிடுங்க மேம். நான் தைரியமான பொண்ணு, அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்கிட மாட்டேன். இந்த குற்றத்தை பண்ணது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க இருந்த சுதாகரும் உங்கள் சித்தப்பாவும் தான். என்ன மேம், அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னாங்க? யார் சொல்லணும்? இப்போ இருக்கிற நிலைமைக்கு இந்த நியூஸ் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே தெரியும். இந்தியாவுக்கேவா? ஆமாம், ஏன்னா இந்த கேஸில் மும்பையை சேர்ந்த 2 பிஸ்னஸ் மேன் சம்மந்தப்பட்டிருக்காங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் நினைவில்லாமல் இருந்ததுனால உங்களுக்கு எதுவும் தெரியலை. நீங்கள் கண்ணு முழிச்சதுக்கப்புறமும் இதை சொல்கிறதுக்கு உங்களோட ஹெல்த் கண்டிஷன் இடம் கொடுக்கல. தாத்தா, என்னடா தாயி, இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா தாத்தா? ஊர் உலகத்துல எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும்டா தாயி, உண்மைதான். அப்படின்னு யாரு தாத்தா சொன்னாங்க? யார் சொல்லணும்? சிபிஐ போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க உங்க சித்தப்பாவையும் சுதாகரையும் இன்னும் 2 மும்பைக்காரங்களையும். தாத்தா, என்னம்மா? சுதாகர் சார் ஒரு நாள் என்கிட்ட சொன்னாரு, இந்த சிபிஐ காரங்க இந்த கேஸ்ல குற்றவாளிங்க யாரையும் கண்டுபிடிக்க முடியலன்னா கையில கிடைக்கிற அப்பாவிங்க யாரையாவது பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவாங்கன்னு. அப்படியெல்லாம் பண்றதுக்கு சிபிஐ என்ன முட்டாளா? ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த ஆதாரம் வேணும். அப்படி ஆதாரம் இல்லாமல் போய் அரெஸ்ட் பண்ணுவாங்களா யாராச்சும்? அதுவும் சுதாகர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அப்போ அவரை அரெஸ்ட் பண்ணணும்னா எவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது. அதையெல்லாம் பார்க்காம சிபிஐக்காரங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்களா? மலர்விழி மேம், உங்களுக்கு இன்னைக்கு நான் இவ்வளவு சொன்னதே போதும். நீங்கள் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. பாட்டி, அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போங்க பாட்டி. சரிம்மா. மலரு, வாம்மா. பாட்டி, எங்கள் சித்தப்பா தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அது என்ன ஏதுன்னு அதை பற்றி கோர்ட்டில் முடிவு பண்ணிக்கிடுவாங்கம்மா. நீ ஒன்றும் அதை நினச்சி வருத்தப்படாத. உனக்கு நாங்கள்லாம் இருக்கோம். சரியா? வா, எந்திரிச்சு வா. மாத்திரையை போட்டு செத்த நேரம் பாடுவா. எங்கள் சித்தி என்னை ஏன் பார்க்க வரல? அப்போ இதுதான் காரணமா?
அது என்னமோ தெரியலடா தாயி, நீ வா மாத்திரை போட்டு செத்த நேரம் தூங்கி எந்திரி, வா எந்திரி. தாத்தா, சுதாகரா தாத்தா அப்படி இருக்காது. அவரு பிள்ளைங்கள அரட்டி கூட பேச மாட்டாரு. அது என்ன ஏதுன்னு கோர்ட்ல முடிவு பண்ணுவாங்கடா தாயி. நீ போ, முதல்ல போய் மாத்திரையை போட்டு செத்த நேரம் படுப்போ. இந்த தப்பெல்லாம் பண்ணது சுதாகர் சாரும் எங்க சித்தப்பாவும்னா அப்போ நான் என்ன இந்த பிள்ளைங்க அப்படின்னா அது தாத்தா தாத்தா அப்படின்னா எங்க எங்க சித்தப்பாவும் சுதாகர் சாரும் சேர்ந்து என்னை இதுல மாட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? ஐயோ, நாங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் சொல்லலடா தாயி. அது யார் பண்ண வேலையோ தெரியல. நீ முதல்ல மாத்திரையை போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு, வா. இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அப்படித்தானே இருக்கு. தாடா மலரு மலரு, வா மாத்திரை போட நேரமாச்சு, எந்திரி எந்திரி வா. இல்ல இல்ல தாத்தா தாத்தா. மலர் ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல. வா வா வா, எந்திரி எந்திரி, மேல எந்திரி, வா. லட்சுமி கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வா. டீச்சர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. பாவம், இந்த நிலைமையில அவங்களுக்கு இதை சொல்ல வேண்டியதா போச்சு. ஆனாலும் சொல்லிதான் ஆகணும். என்ன நாளை கழிச்சு கோர்ட்ல போய் நின்று ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடும். இப்போ டீச்சர் இருக்கிற மென்டல் கண்டிஷனுக்கு இதை எப்படி எடுத்துக்க போறாங்கன்னு தெரியல. இவங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் அதை கேஎஸ்ஆர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு தான் தெரியல. சரி பாப்போம். குட்டிமா, ரொம்ப நேரமா படிச்சுக்கிட்டு இருக்கீங்கடா, இன்னும் முடியலையா? இன்னும் கொஞ்சம் இருக்கு மாமா. சரிங்கடா, சரி. தாடா பெரியவனே, என்னக்கா? உன்கிட்ட ஒன்று பேசணும். அது நீ சேர் போட்டு நாட்டாமையா உட்காந்துருக்கும் போதே தெரிஞ்சது. என்னன்னு சொல்லு. இந்த சின்ன மாடு பண்ற அட்டகாசம் தாங்க முடியல. என்னக்கா பண்ணா? இவன் ஒரு பிள்ளை பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான்டா. அது யாரு தெரியுமா? போலீஸ்காரி. அப்படியா? நீ உடனே நடிக்காத. உனக்கு தெரியாம அவன் ஒன்றும் செய்ய மாட்டான்னு எனக்கு தெரியும். சரி, என்னாச்சு? நீ இந்த கேஸ் விஷயமா ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போனேலடா. சொல்லு. அதான் பேப்பர்ல கூட போட்டாவோட வந்திருந்ததே அந்த பிசி. ம். இன்னைக்கு அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்தது. எப்படி தெரியுமா? சொல்லு. யூனிஃபார்மோட வர்றாடா. வந்து உங்க தம்பிக்கு நீங்க என்னமோ வெளியே பொண்ணு பாக்குறீங்களாம்ல, அப்படி இப்படின்னு ஒரே மிரட்டலு. நம்ம வீட்டுக்குள்ள அதுவும் ஒரு பிசி இப்படியெல்லாம் நுழைஞ்சு இவ்வளவு பேச்சு பேசுறான்னா இந்த எல்லாம் இவன் பார்த்த வேலைதேன். அப்ப ப்ரோவோட ஆபீஸ்க்கு தான் போயிருக்கா. கிழிஞ்சது லம்பாடி லுங்கி. யார் லுங்கி? நீ வாய மூடு மாடு. தாடா பெரியவனே, இவனை என்ன ஏதுன்னு ஒழுங்கா தட்டி வைக்கிறியா இல்ல நான் அந்த வேலையை பார்க்கவா? நீயே பாரு. நான் சொன்ன கேட்க மாட்டான்டா. அந்த பிள்ளை வந்து இன்னைக்கு என்ன பேச்சு பேசிட்டு போனது தெரியுமா? உங்க தம்பி ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு. அந்த பொண்ணு இப்ப முழுகாம இருக்கு. அப்படி இப்படின்னு வாய் கூசாம என்னென்னமோ பேசுறா. ப்ரோ, அந்த விஷயம் எனக்கே தெரியாது ப்ரோ. அப்படி எல்லாம் பண்ணுவேனா நானு? நீ படம் காட்டாம இரு. டேய், இதெல்லாம் என்ன விளையாட்டு? அவ அப்படி பேசுவான்னு எனக்கே தெரியாது ப்ரோ. நீ அளவுக்கு மீறி பண்ணிக்கிட்டு இருக்க. இல்ல ப்ரோ, நீ ஆடுறது பத்தாதுன்னு அந்த பொண்ணையும் சேர்த்து ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்க. பாவண்டா, அப்பாவி பொண்ணு. நான் ஒண்ணுமே பண்ணல ப்ரோ. டாடி, நீ என்னத்துக்கு பல்ல கட்டிக்கிட்டு இருக்க? எந்திரிச்சு போ. அக்கா, இப்ப எதுக்கு குட்டிமா வந்துட்டுற? ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் பூசாரிங்கிற மாதிரி உனக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்பெல்லாம் குட்டிமாவை மட்டுமே போட்டு திட்ட வேண்டியது. குட்டிமா, நீங்க போங்கடா, போய் தூங்குங்கடா. போங்குங்க, போய் தூங்குங்க. அதான் மேல இடத்துல உத்தரவு வந்துருச்சுல்ல, போங்க. அக்கா, என்கிட்ட நல்லா வாங்குவ. நீ அவனை கேளு, என்கிட்டவே எகுறாத. கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன், அமைதியா இரு. குட்டிமா, நீங்க போங்கடா. சரிங்க மாமா, குட் நைட். குட் நைட் தங்கம், போங்க போய் தூங்குங்க. போய் வேணா தொட்டுல போட்டு ஆட்டி தூங்க வச்சுட்டு வரையா? நீ வாய மூடு. என்னைய மட்டுமே பேசு எப்ப பார்த்தாலும். ஏய், இங்க பாரு, நான் உங்ககிட்ட ஹாஸ்பிட்டல்ல வச்சு என்ன சொன்னேன்? கல்யாணம் பண்றதா இருந்தா நீயும் அந்த பொண்ணு சேர்ந்து முடிவு பண்ணுங்கன்னு சொன்னேன்ல. இப்ப எதுக்குடா அந்த பொண்ணை இப்படி ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்க? இல்ல ப்ரோ, சும்மா ஒரு ஜாலிக்கு. என்ன ஜாலி உனக்கு இதுல எல்லாம்? ஏண்டா, அக்கா வயசுக்காவது ஒரு மரியாதை வேண்டாமாடா? இன்னைக்கு நீ என்ன சொல்லி கொடுக்குறியோ அதை வச்சு தானடா நாளைக்கு அந்த பொண்ணு அக்கா கிட்ட நடந்துக்கிடுவாங்க. அந்த பொண்ணை என்ன பேச்சு பேச வச்சு விளையாண்டுகிட்டு இருக்க? அக்கா நமக்காக தானடா இங்க இருக்கா. அக்கா கிட்ட விளையாடுறது சீன்றது எல்லாம் வீட்டோட வச்சுக்கிடணும். இன்னும் ஒரு வருஷம் போனா குட்டிமாவை கட்டி கொடுக்கணும். சம்பந்தம் பண்ற வயசு ஆயிடுச்சு அக்காவுக்கு. என்னடா மரியாதை கொடுக்குற? நீ முதல்ல உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஆபீஸ்ல வந்து அந்த பொண்ணு அந்த பேச்சு பேசிட்டு போகுது. நானும் சரி சின்ன பொண்ணாச்சேன்னு பேசாம விட்டுட்டேன். என்ன உன் சேட்டையெல்லாம் அந்த பொண்ணுக்கு ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, உன்னதாண்டா. உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணதான் ப்ரோ.
கொழுப்பு பத்தியா கருப்பட்டிக்கு? கல்யாணத்தை பத்தி பேசி முடிவு பண்ணுங்கன்னு தானே சொன்னேன். அதை விட்டுட்டு என்ன இப்படி குட்டி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்ன ப்ரோ பண்ணுவேன்? அவ கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாங்கிறா. எஸ்ஐ ஆகணுமா? அப்ப வெயிட் பண்ணு. இவ எப்ப எஸ்ஐ ஆகுறது? அதுக்கு அதுக்கும் இப்ப நீ பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல அவளை உன்கிட்டயும் அக்கா கிட்டயும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாலாவது நீங்க பொண்ணு கேட்பீங்கல்ல, அதை எங்க கிட்ட சொல்லணும். அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு சம்மதிக்கணும். அவ சம்மதிக்க மாட்டேங்கிறா ப்ரோ. அதுக்கு அக்கா என்னடா பண்ணுவா? நானும் தான் என்ன பண்ணுவேன் ப்ரோ. அவ இப்படி பிடிவாதமா இருந்தான்னா, அடே அந்த பொண்ணு அப்படி பேசுறதுக்கும் நீ இங்க வந்து இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? அதைத்தான் கேக்குறேன் நானு. இல்ல நீங்க 2 பேரும் அம்மா கிட்ட பேசுங்க. அம்மா ஏதாவது சொல்லுவாங்க. நல்ல வேலை இன்னைக்கு வீட்டில் வேலை பார்க்குறவங்க யாரும் இல்லை. அவங்கெல்லாம் இருக்கும்போது இந்த பிள்ளை இப்படியெல்லாம் பேசி இருந்தான்னா அவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி? அறிவு கட்ட மாடு. சரி போதும் விடு. அதானே, இவன் மட்டும்தான் திட்டுவான் அவன் தொம்பிய. நம்மெல்லாம் ஒரு வார்த்தை பேசிடக்கூடாது. இங்க பாரு தம்பி, நீ இப்படி எல்லாம் பண்றதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த பொண்ணு கிட்ட பேசு. அந்த பொண்ணு மட்டும் சம்மதம் சொல்லட்டும். நான் உடனே அம்மா கிட்ட பேசுறேன். எல்லாரும் சேர்ந்து பொண்ணு கேட்டு போவோம். சரியா? நான்லாம் வரமாட்டேன். நீ இப்ப எதுக்கு தனி ட்ராக்ல போற? அந்த பிள்ளை என்கிட்ட வந்து சாரி கேட்கணும். அப்பனாத்தான் நான்லாம் பொண்ணு கேட்கறக்கு அவங்க வீட்டுக்கு வருவேன். இங்க பாரு, நீ உடனே சலங்க கட்டிக்கிட்டு ஆடாத. அந்த பொண்ணு பாவம், விவரம் தெரியாத பொண்ணு. இவன் ஏதோ சொல்லிட்டாங்கிறதுக்காக அவங்க அப்படிங்க வந்து பேசிட்டாங்க. அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அதெல்லாம் முடியாது. என்கிட்ட அவ வந்து மன்னிப்பு கேட்கணும். இங்க பாரு, என்னையும் தான் ஆபீஸ்ல வந்து மிரட்டிட்டு போனாங்க. அதுக்காக நான் இப்படியா பேசிட்டு இருக்கேன்? நீ உன் குழந்தையான்னு இறங்கி போவ. நான்லாம் அப்படி போக முடியாது. நான் நாத்தனாரு. அக்கா அக்கா, என் செல்ல அக்கா. ஒன்னும் ஐஸ் வைக்க வேண்டாம். என்கிட்ட அவ வந்து மன்னிப்பு கேட்கணும். சரி, என் குழந்தையாளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன். கேட்கட்டா? அப்ப அவளுக்கு பதிலு இவனை நீ கட்டிக்கிறியா? என்ன கட்டிக்கிறியா சொல்லு. போக்கா போ. அது முடியாதுல்ல. அப்ப அவதான் மன்னிப்பு கேட்கணும். இங்க பாரு, அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பிள்ளை, விவரம் தெரியாத பிள்ளை. நீ பழகி பார்த்தேன்னா உனக்கே தெரியும். அதெல்லாம் எனக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த வீம்பு? இதெல்லாம் முளையிலே கிள்ளி எறியணும். இப்படியே விட்டா நாளைக்கு என் தலை மேல ஏறி உட்காந்துக்கிட்டு ஆடுவா. சாரி கேட்டாதான் பொண்ணு கேட்டு வருவேன். அக்கா, இப்ப அதுதான் பிரச்சனையே. பொண்ணு கேட்கவே போக முடியல. நீ என்னமோ சாரி கேட்கணுங்கிற. அந்த பொண்ணு இதே ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு யாரும் பொண்ணு கேட்டு வர வேண்டான்றுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ அடங்க மாட்ட தம்பி. நீ தான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணேன்டா. நீயே அவகிட்ட நல்லா பேசி பழகி இருக்கல ப்ரோ. அவ எவ்வளவு ஜாலி டைப் பாத்தில. அவ வீட்டுக்கு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அதான் நான் நினைக்கிறேன். அவளும் தான் சம்மதிக்கவே மாட்டேங்கிறா. இப்படி ஆளாளுக்கு ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போனா என்னதான் பண்றது? சரி, நான் அவகிட்ட இன்னொரு தடவை பேசி பாக்குறேன் ப்ரோ. எனக்கு ஒரு 1 வீக் டைம் கொடு. என்ன நானா இப்போ உன்னை கிடுக்கு இப்படி போட்டுட்டு இருக்கேன்? என்கிட்ட டைம் கேக்குற? நீ யாத்தனடா அந்த ஆடிக்கிட்டு நிக்கிற? இவன் இன்னைக்கு நேரத்தை ஆடிக்கிட்டு இருக்கான். நீ இருக்கா கொஞ்சம். என்கிட்ட அவ சாரி எல்லாம் கேட்கலைன்னா நான் பூவே வைக்க மாட்டேன் அவளுக்கு. இவ ஒருத்தி. இப்ப அந்த பொண்ணு கல்யாணத்துக்கே சம்மதிக்க மாட்டேங்குது. அதுக்குள்ள பிறக்கிற குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு வர மாட்டேன்னு இருக்க. நான் பூ தானடா வைக்க மாட்டேன்னு சொன்னேன். ஷோ ஆண்டவா. ப்ரோ நீ இரு ப்ரோ, நான் பேசுறேன் அவகிட்ட. பேசுடா. பேசி நல்ல முடிவா எடுங்கடா 2 பேரும். இருக்கிற பிரச்சனையில இது வேற புது பிரச்சனையா இருக்கு. பரிசம் போடுறதுக்கும் சரி கல்யாணத்துக்கும் சரி பொண்ணுக்கு எடுக்கிறத விட 1 இன்ச்சு பெரிய சைஸ் பார்டர் வச்ச பட்டுச்சாலதான் எனக்கு எடுக்கணும். லூசு. ஏ ஆத்தா, போ போ, எந்திரிச்சு போய் தூங்கு. இல்லாட்டி நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன். அக்கா அக்கா. இந்தா அவன் கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். உன் கதை என்னாச்சு? இந்தா எந்திரிச்சு போய் தூங்கு போ. போ பெரிய கருப்பட்டி. உங்ககிட்ட எல்லாம் பேச முடியுமா மனுஷன்? போ போ, போய் தூங்கு போ. என்ன? நான் அவளை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன் ப்ரோ. விளையாட்டுக்கு இல்ல. அது தெரியுது. ஆனா பண்றது எல்லாம் விளையாட்டா தான் இருக்கு. ஒரு ஜாலி தான் ப்ரோ. இங்க பாரு, நீ படிச்ச படிப்புக்கும் இருக்கிற பதவிக்கும் பொருத்தமா நடத்துக்கோ. ஓகே ப்ரோ. யாரும் உன்னை குறை சொல்ற மாதிரி வச்சுக்காதடா தம்பி. சரி போ, போய் தூங்கு. குட் நைட். குட் நைட். தூங்கு போ. சாரி ப்ரோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போ போய் தூங்கு போ. வெண்ணிலா உன்கிட்ட ரொம்ப பேசிட்டாளா? குழந்தைடா அந்த பொண்ணு. அதை போய் யாராவது குறை சொல்ல முடியுமா? நீ எதையும் மனசுல வச்சுக்காம போய் தூங்கு போ. தேங்க்யூ ப்ரோ. சரி போ. மைனி. சரி ஓகே, குட் நைட்.
அழாதடா பிள்ளை, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். வர சொல்லிட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சீக்கிரமா நான் வீட்டுக்கு போகணும், அப்புறம் ஸ்டேஷனுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும். இந்த தாயே வந்த உடனே ஆரம்பிக்காத கிளம்பணும் கிளம்பணும்னு. இல்ல இல்ல, அப்படி சொல்ல வரல. பேசுங்க, லேட் ஆகிக்கிட்டே இருக்குல்ல. என்னத்த பேச, அதான் எல்லாம் சேர்த்து வச்சு நீ பேசிட்டியே. நான் என்ன பேசுனேன்? நீ என்ன பேசல? ஆமா, எதுக்கு எங்க அக்கா கிட்ட அப்படிலாம் பேசிட்டு வந்த? முழுகாம இருக்கேன் அப்படி இப்படின்னு. உனக்கு அப்படி எதுவும் ஆசை இருக்கா என்ன? இருக்குன்னா அதை என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் அதுக்குண்டான நடவடிக்கை எல்லாம் எடுப்பேன்ல. எது? இல்ல அப்படி எதுவும் ஆசை உனக்கு இருந்தா சொல்ல வேண்டியதானே என்கிட்ட, நான் நிறைவேற்றி வைப்பேன்ல. ஆசையும் இல்ல தோசையும் இல்ல, ஆளை பாரு. ஆசை இல்லாம அப்படி ஒரு வார்த்தை வாயில இருந்து வருமா? ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. அப்படின்னா நானும் ஒரு ஃப்ளோல வரேன். தள்ளி உட்காருங்க, கோயில் இது. ஆமா ஆமா, இல்லாட்டி மட்டும். தள்ளி உட்காருங்க. இங்க பாரு, ரொம்ப பண்ற. என்ன கட்டிக்கிறதுக்கு நிறைய பொண்ணுங்க கியூல நிக்கிறாங்க, பாத்துக்கோ. எத்தனை பேர் கியூல நின்னாலும் டாக்டர் ஏன் பின்னாடி தானே வராரு. அதான் அந்த கொழுப்பு தான் உனக்கு. கொழுப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இங்க பாரு, இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு என்ன பிரச்சனை? நான் ஒரு வருஷம் போகட்டும்ங்கிறேன், எஸ்ஐ ஆயிக்கிறேன். உங்க வீட்டுல தானே இப்ப பிரச்சனை. எங்க வீட்ல எல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, நான் சும்மா தான் சொன்னேன். சும்மா சொன்னீங்களா? என்னது? எங்க வீட்ல எனக்கு பொண்ணு பாக்குறாங்கன்னு சும்மா சொன்னேன், உன்னை கொஞ்சம் சீண்டி பார்க்கலான்னு. சும்மா சொன்னீங்களா? சீண்டி பாக்குறதுக்கா? இது தெரியாம நான் அந்த மனுஷங்கிட்ட போய் எதிரிட்டு வந்தேன். உங்க வீட்டுல வேற வந்து அப்படி பேசிட்டு போயிட்டேன். எங்க அண்ணன் நேற்று நைட் என்ன பிடிச்சி செம்ம டோஸ் விட்டுட்டாரு தெரியுமா? நல்லா வாங்குங்க. டோஸோட விட்டுட்டாரா? 4 அடி சேர்த்து வச்சிருந்துருக்கணும். நானும் விடிய விடிய தூங்காம மூளையை போட்டு கசக்கிக்கிட்டு இருந்திருக்கேன், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு. கோவப்படாத. கோவப்படாதயா? எங்க போய் என்ன பேச்சு பேசிட்டு வந்தேன் தெரியுமா? நல்ல வேலை உங்க அண்ணனை கொஞ்சம் மிரட்டி போன்றதே முதல்ல போனேன். அப்புறம் என்னம்மா அவர் முகத்தை பார்த்ததும் அந்த மாதிரி பேசுறதுக்கு மனசு வரல. அப்புறமும் என்னை விட பெரிய பதவியில வேற இருக்காரா, சரி எதுக்கு பாவம்ட்டு வந்துட்டேன். ஆத்தாடி, பேசியிருந்தேன்னா போச்சு. உங்க வீட்டுல வேற வந்து கண்ணா பின்னான்னு பேசிட்டேன். உங்க அக்கா என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? அவ பேயாட்டம் ஆடிட்டு இருக்கா நீ பேசுனதை கேட்டு. போச்சு போச்சு, எல்லாம் உங்களாலதான். ஆமா, எல்லாம் என்னாலதான். ஆளை பாரு, எல்லாம் ஒன்னாலதான். நான் என்னங்க செஞ்சேன்? உனக்கு இப்ப என்ன கேடு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? ஒரு டாக்டரா இருந்துகிட்டு உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன் பத்தியா, அதான் நான் பண்ண தப்பு. உன் பின்னாடி சுத்தினதுக்கு ஒரு நர்ஸ் பின்னாடி சுத்தி இருந்தாலாவது இந்நேரம் நேரம் இல்ல என் ஒர்க்கை டெவலப் பண்ணி இருந்திருப்பேன். எனக்கு என்னமாச்சு நல்லா வாயில வந்துரும். நான் உன்னை திட்டலான்னு வந்தேன், நீ என்ன திட்டிட்டு இருக்க? இப்ப என்ன உங்களுக்கு? ஒரு வருஷம் காத்திருக்க முடியாதா எனக்காக? ஏன் இப்ப என்ன உனக்கு? என்ன கட்டிக்கிட்டு எஸ்ஐ ஆக முடியாதா உன்னால? நீங்க இப்பவே இந்த பாடுபடுத்துறீங்க என்னைய. கல்யாணம் ஆயிட்ட படிக்க விடுவீங்களாக்கும், ஒரேடி அம்மா வாங்கிட்டு என்னை விடுவீங்க. சிரிக்காதீங்க. அவசரம் அவசரம், ஆனாலும் இவ்வளவு அவசரம் ஆகாது. ஏய், இப்ப நான் என்ன அவசரப்பட்டுட்டேன்? பின்ன லவ் பண்ண ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆகுது? அதுக்குள்ள கல்யாணம் பண்ணுன்னா கல்யாணம் பண்ணதானே கூப்பிடுறேன், வேற எதுக்குமா கூப்பிடுறேன்? நீங்க எதுக்கு கல்யாணம் பண்ணணும்னு இப்படி துடிக்கிறீங்கன்னு தெரியாதாக்கும்? ஏன், என்ன தெரியும் உனக்கு? எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? எல்லாம் தெரியுங்க. ஆம்பளைங்களை பத்தி தெரியாதா என்ன? வெண்ணிலா, யூ ஆர் டாக்கிங் டூ மச் அபவுட் மீ. நான் ஒன்னும் அதிகமா பேசல, கரெக்டா தான் பேசுறேன். என்ன என்ன கரெக்டா பேசுற நீ? இல்ல என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்க? உன்னை விட்ட ஊருக்குள்ள வேற பொண்ணுங்களே இல்லையா? எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை என் பக்கத்திலேயே வச்சு பாத்துக்கணும்னு எனக்கு ஆசை. அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கெஞ்சிட்டு இருக்கேன். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுக்கு தான் ஆசைப்படுறேன்னா ஊருக்குள்ள எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க, நீ ஒருத்தி தான் பொண்ணா? பெருசா வாய் இருக்குன்னு என்ன நம்ம பேசிட்டு இருக்கா? ஏன் என் லைஃப்ல நீ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன தினம் ஒரு பொண்ணு கூடயா சுத்திட்டு இருந்தேன்? இல்ல அதுக்குதான் அலைஞ்சுக்கிட்டு இருந்தேனா? நான் பார்த்து ஆசைப்பட்ட பொண்ணு நீதான், கடைசி பொண்ணு நீதான். இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. இனி நீயும் கல்யாண பேச்சு எடுக்கிற வரைக்கும் இந்த பேச்சை நான் எடுத்தேன்னா என்ன என்னன்னு கேளு. நீ எஸ்ஐ ஆகு, என்னமோ ஆகு, நான் கிளம்புறேன். எங்க சாரி. போடி. தாத்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மலரு, ரெடி ஆயிட்டு வந்துட்டியாடா தாயி? இந்த மல்லிகை செடிய கொஞ்சம் இழுத்து இந்த தூண்ல கட்டி விட்டா உங்களுக்கு பூ பறிக்க வசதியா இருக்குமேன்னு பார்த்தேன். சரிதான் தாத்தா, அதுக்காக எங்க ஏறிக்கிட்டு இருக்கீங்க? இறங்குங்க. இந்த வந்துட்டேன். ஆமா தாத்தா, எனக்கு எத்தனை ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தீங்க? நிறைய இருக்கு அந்த பையில. அது ஒரு 4. 4? 5 6 இருக்கும் போல தெரியுது. ஆமா 5 6. ஆமா 5 6. சரிதான், வாங்கின உங்களுக்கே தெரியலையா எத்தனை வாங்கினேன்னு? தாத்தா ரொம்ப செலவா இருக்கும்ல, எவ்வளவு ஆனது?
எனக்கு என்ன தெரியும்? தாத்தா அது சார் சார் என்ன சார், என்ன விஷயம்? டாக்டர் கொடுத்த மெடிசின்ல ஒரு 2 விட்டு போச்சு, அதான் கொண்டு வந்தேன். அடடே அப்படியா? அது காலையில சாப்பிட வேண்டிய டேப்லெட், சாப்பிட்டதுக்கு அப்புறம். சரிங்க சார், சரி. மறக்காம கொடுத்துருங்க, அதனாலதான் ஏர்லி மார்னிங் கிளம்பி வந்தேன். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். உள்ள வாங்க. இல்ல, இருக்கட்டும், பரவாயில்ல. நிதமும் உன்னை நினைக்கிறேன், நினைவினாலே அணைக்கிறேன். உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன், காற்றில் நானே. அது டேப்லெட் கரெக்டா நேரத்துக்கு சாப்பிடுங்க. வரேன். என்னாச்சு? அனைத்து நனைந்தது தலையணைதான், அடுத்த அடி என்ன எடுப்பது நான். நாளைக்கு கேஸ் கோர்ட்டுக்கு வருது, ஞாபகம் இருக்குல்ல? மறக்காம வந்துருங்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னது? நான் அன்னைக்கு சொன்னது சரியா போச்சுல்ல? எது? புரியல. நேற்று லாயர் மேம் சொன்னாங்க, எங்கள் சித்தப்பாவையும் சுதாகர் சாரையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணி இருக்கிறதா. நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்கன்னு சுதாகர் சார் முன்னாடியே என்கிட்ட சொன்னார். ஓஹோ. ம், கரெக்டாக அப்படியே பண்ணிட்டீங்க. அதான், அவர் சொன்னா சரியா தான் இருக்கும். அப்புறம் என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தீங்க? நான் கிளம்புறேன், எனக்கு லேட் ஆகுது. நாளைக்கு கோர்ட்ல ஆஜராயிருங்க. இருங்க சார், ஒரு நிமிஷம். உங்களுக்கு என்ன கோபம் எங்கள் சித்தப்பா மேலேயும் சுதாகர் சார் மேலேயும்? எதுக்காக அவங்கள இப்படி அபாண்டமாக பழி சுமத்தி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? சரிதான், எனக்கு வேற வேலை இல்லை பாருங்க. பேப்பர்ல நியூஸ் பாத்தீங்களா இல்லையா? இல்லை, பார்க்கல. முதல்ல அதை போய் பாருங்க. என்ன மாதிரியே நிறைய பேர் அன்னைக்கு என் கூட சேர்ந்து வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. லாயர் மேம் சொல்கிறாங்க, இந்த தப்பெல்லாம் சித்தப்பாவும் சுதாகர் சாரும் பண்ணிட்டு என்னைய மாட்டி விட்டுருக்காங்கன்னு. ஆனால் எங்கள் சித்தப்பா அப்படியெல்லாம் கிடையாது. என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. எங்கள் சித்தி கூட அப்பப்போ என்னை கொஞ்சம் திட்டுவாங்க. ஆனால் சித்தப்பா அது கூட பண்ண மாட்டார். என்னை நல்லா படிக்க வச்சு எனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து அழகு பார்த்தவர் அவர். ஒரு ஆடை பலி கொடுக்க முன்னாடி அதை அலங்காரம் பண்றதுதான் வழக்கம். முதல்ல பேப்பர்ல போய் நியூஸ் பாருங்க. நாளைக்கு கோர்ட்டுக்கு மறக்காம வந்துருங்க. நான் வரேன்.